நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு லிசான்ற ஒரு காதலியும் இருக்காங்க. அந்த காதலியை வந்து எப்படியாவது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோன்றதுக்காக ராப்பகலா வண்டி ஓட்டுறாரு. இந்த டெலிவரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்காக ஒரு கிஃப்டை இவர் பிரசன்ட் பண்றாரு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கிஃப்டை நிராகரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல, நீ வந்து ரொம்ப சீப்பான கிஃப்ட் எனக்கு தந்துட்டேன்ற மாதிரி இவர் அசிங்கப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணா இருப்பாங்க, அதனால இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இவர் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது. அது என்ன மாதிரியான மாற்றம், அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படிலாம் நடந்துகிட்டாருன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞனை காட்டுறாங்க. இவருக்கு 27 வயசு ஆகுது. இவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டெலிவரி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனில வேலை பார்த்திருப்பாரு. நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கும் போது இவருக்குமே அந்த வேலை போயிருக்கும். அதனால டெலிவரி ஜாப பண்ணலான்றதுக்காக தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. அம்மாக்கு சீக்கிரமே ஒரு ஆபரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதுக்காக காசு ஒரு பக்கம் இவர் ராப்பகலா வேலை பார்த்து சேர்த்துட்டு இருக்காரு. இதை தாண்டி இவருக்கு ஒரு காதலியும் இருக்காங்க. அவங்களுக்காகவும் ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், அவங்க பர்த்டே வேற வரப்போகுது, அவங்களுக்காகவும் ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இப்போ ஒரு டெலிவரி ஜாப் பாக்குறதுக்காக இவர் வந்திருக்காரு. அதாவது ஒரு வீட்டுல ஒரு ஆர்டரை போட்டிருப்பாங்க, அதை தரதுக்காக இவர் வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது அது வந்து ஒரு ஹவுசிங் போர்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கு வரவங்க எல்லாம் ஒரு கேட்லயும், சாதாரண ஆளுங்க ஒரு கேட்லயும் போற மாதிரி தான் இருக்கும். இது இவருக்கு தெரியாதுல்ல, ஆகாஷ்க்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஆகாஷ் என்ன பண்றாருன்னா வேகமா வந்து அந்த உள்ள இருக்கவங்க போறதுக்கான வழியில இவர் போக பார்க்கும்போது வாட்ச்மேன் பயங்கரமா கோவப்படுறாரு. உனக்கெல்லாம் அறிவு இல்ல, இந்த இடத்துல வந்து உள்ள இருக்கவங்க மட்டும் தான் போனோம், உன்ன மாதிரி வேலையாளங்க எல்லாம் வந்து இந்த வழியா தான் போனோம், எத்தனை வாட்டி சொல்றது, எல்லாரும் இப்படிதான் பண்றீங்கன்ற மாதிரி அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சில டெலிவரி பாய்ஸ் அப்படிதானே பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து சைட்ல ஒரு போர்டும் வச்சிருக்காங்க, எல்லாருமே சட்டன் அந்த போர்டை பார்க்க மாட்டாங்கல்ல. இவருமே சாரி பார்க்கலன்னு சொல்றாரு. ஆனா இந்த செக்யூரிட்டி ரொம்ப கோவப்படுறாரு. தொடர்ச்சியா இப்படி நடக்கிறதுனால அந்த கோவம் எல்லாத்தையும் இவர்கிட்ட காட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சு தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விட்டதுல இவர் யாரக்கூடமா கீழே விழுந்து அடி வரப்பட்டது. இது எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணவர் பார்த்திருப்பாரு போல. ஆர்டர் பண்ணவர் வந்து ஆர்டர் வந்துருச்சு போலன்ட்டு வாசல் கிட்ட வரும்போது தான் இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. அவர் கொஞ்சம் வயசான பெரியவர் மாதிரி தான் இருக்காரு. அவருமே என்னப்பா இப்படி பண்றன்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட சத்தம் போடுறாரு. இப்படிதான் ஒருத்தரை தள்ளி விடுவியா, சரி இப்ப இந்த கேட்ல வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தள்ளி விட்டு ஆகாஷ் கீழே விழுந்தாரு பாத்தீங்களா, அடிலாம் பட்டிருக்கோம். இந்த பெரியவர் தான் வந்து வேகமா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு இவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆகாஷோட பர்த் மார்க்க பாக்குறாரு. கையில ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னா இந்த பெரியவருக்கு ஏதோ தோணுது. இந்த பெரியவர் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்க பெரியவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்து பிளட் எல்லாம் எடுக்கிறாரு பாத்தீங்களா, கிளீன் பண்ற மாதிரி எடுக்கிறாரு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எதனால இந்த ஒரு முடிவை எடுக்கிறாருன்னு தெரியல. ஆகாஷ்க்கு அதெல்லாம் தெரியல. ஆகாஷை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியவர் நல்ல டைப்பா இருக்காரு, நமக்காக ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வந்து பண்ணாருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பெரியவருக்கு நன்றியை சொல்லிடுறாரு. இந்த பெரியவர்கிட்ட இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது பெரியவருமே வந்து உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுப்பா, உன் நம்பரும் எனக்கு கிடைக்குமான்னும் போது ஆகாஷ்மே எதுக்கு கேட்கிறாருன்னு தெரியல, நம்பரை தருவோன்ற மாதிரி நம்பரை தந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆகாஷை பொறுத்த வரைக்கும் லிசான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்காக கஷ்டப்பட்டு காசை சேர்த்துட்டு இருக்காரு. அம்மாவோட ஆபரேஷனுக்கு காசை சேர்க்கிறாரு. அதே சமயம் இவங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக காசை சேர்த்திருப்பாரு. அம்மாவோட ஆபரேஷன் தானே ரொம்ப முக்கியம், அதனால இவர் வந்து நிறைய காசை அதுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஓரளவுக்கு ஒரு கிஃப்டை வாங்கி தரலான்ற மாதிரி ஒரு முடிவுல தான் இவருமே கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு லிசாவை பாக்குறதுக்காக வராரு. இவர் ஏற்கனவே லிசா கிட்ட பழகிட்டு இருக்கும் போது உன்னை வந்து சூப்பர் கிஃப்ட் தந்து அசத்திரம் பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த டைமண்ட் ரிங் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. நிச்சயமா அதை தான் வாங்கி தருவாரு, இல்லைன்னா ஐபோன் வாங்கி தருவாருன்ற மாதிரி நிறைய கனவுல லிசா இருக்காங்க. ஆனா இவருமே வந்து நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா அம்மாவோட ஆபரேஷன் இருக்குல்ல, அதுதான் இப்போதைக்கு முக்கியம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பொறுத்துப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான்றதுக்காக ஒரு சாதாரண கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்து தராரு. அந்த கிஃப்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது.
நான்லாம் உன்னை ஏன் லவ் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இவர் ஐடி கம்பெனில வேலை பார்த்தாரு பாத்தீங்களா, அப்பதான் இவங்க 2 பேருக்கு காதல்லாம் மலர்ந்திருக்கும். முதல்ல இவர் வந்து நிறைய அவங்களுக்காக செலவு பண்ணியிருப்பாரு. ஆனா போக போக இவரோட சூழல் காரணமா செலவெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாரு. இப்ப நிறைய இடத்துக்கு அவங்கள கூட்டு போறது இல்ல. ஏன்னா இவரே 7 நாள் வேலையில பிஸியா இருக்காருல, எப்படி கூட்டு போக முடியும்? அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரொம்ப அலட்சியப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இவர் கிஃப்ட் ஆசையா தராருல, தூக்கி எறியறாங்க. நான்லாம் உன் கூட பழகுனதே வந்து தப்பு. உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன, இதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து இருக்கிறது செட் ஆகாது, இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருமே வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாரு, தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ, என் அம்மா இப்ப முடியாம இருக்காங்க, நான் அதனால தான் வந்து இந்த சாதாரண கிஃப்ட்டை வாங்கினேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடும், எனக்கு திரும்பி ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிரும், நான் பழைய நிலைமைக்கு வந்துருவேன்ற மாதிரி இவர் எவ்வளவோ லிசா கிட்ட சொல்லி பாக்குறாரு. ஆனா லிசா ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. இப்படிதான் கடைசி 3 மாசமா சொல்லிட்டு இருக்க, இன்னும் உனக்கு வேலை கிடைக்கல, அப்படியே வேலை கிடைச்சாலும் என் ரேஞ்சுக்கு நீ எப்ப வருது, அதெல்லாம் செட் ஆகாது, என் வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவரை கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆகாஷ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு வேலை பார்க்கலாம்னு நினைச்சிருப்பாரு, இவருக்கு வேலை ஓட மாட்டேங்குதுல, வீட்டுக்கு வந்துடுறாரு. இதையே நினைச்சு ரொம்ப சோகமா இருக்காரு. அம்மாவும் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க மாத்திரை போடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அம்மாக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில வந்து இவருக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா, ஏற்கனவே ஒரு பெரியவர் வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பெரியவர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த பெரியவர் எதுக்காக நம்மளுக்கு கால் பண்றாருன்னு இவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது பேசும் போதே அந்த பெரியவர் தான் தெரிய வருது. இவர் எதுக்கு கால் பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது, தம்பி நீ ஃப்ரீயா இருக்கியா, உன்னை நான் சீக்கிரமே பார்க்கணும்னும் போது, சரி ஓகே மீட் பண்ணலான்ற மாதிரி ஆகாஷும் ஏத்துக்கிறாரு. அந்த பெரியவரை மீட் பண்றாரு. அந்த பெரியவர் இவரோட பிளட் எடுத்தாரு பாத்தீங்களா, டிஎன்ஏ வந்து செக் பண்ணியிருப்பாரு. அப்படி செக் பண்ணதுல ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய, அதாவது ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வம்சத்துல வந்து ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிருக்கும். அப்படி தொலைஞ்சு போன குழந்தையா இதுன்ற மாதிரி இந்த பெரியவருக்கு டவுட் வந்திருக்கும். ஏன்னா இந்த பெரியவர் அந்த ராஜ வம்சத்துல இருக்கவங்க கிட்ட தான் வந்து ஒர்க்கர் மாதிரி இருந்திருப்பாரு. அதாவது ராஜவம்சம்னா ராஜா காலம்னு கிடையாது, அதாவது இந்த காலத்துலயுமே ராஜா ராஜான்னு கூப்பிடுற அளவுக்கு இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது தலைமுறை தலைமுறையா அந்த வம்சாவளியில வந்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிற குழந்தை மிஸ் ஆயிருக்கும். அந்த குழந்தை கையில இப்படிதான் பர்த் மார்க் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பெரியவருக்கு ஒருவேளை அந்த குழந்தையா இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும். அதனால்தான் அந்த பேரண்ட்ஸோட டிஎன்ஏ கூட கம்பேர் பண்ணி பார்த்திருப்பாரு. அவங்க இப்ப பெரிய தொழிலதிபரா இருக்காங்க. அவங்க குடும்பமே வந்து பெரிய தொழிலதிபர் குடும்பமா இருப்பாங்க. இன்னுமே வந்து நம்ம பையனை காணாமாக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ல தான் இருப்பாங்க. இதுதான் இந்த பையன்ற மாதிரி இந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருது. இந்த பெரியவர் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறாரு. அது என்னன்னா, எனக்கு வந்து முதல்ல பார்க்கும் போதே சந்தேகம் வந்தது, அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அனுப்பி வச்சேன், நீ தான் அந்த குடும்பத்தோட வாரிசுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், இவங்க தான் என்னோட அம்மான்ற மாதிரிலாம் இவர் சில விஷயங்களை சொல்றாரு. அவங்க உன்னை எடுத்து வளர்த்தவங்களா இருக்கலாம், ஆனா வந்து கண்டிப்பா அவங்க உன்னோட உண்மையான அம்மா இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப இவங்க எடுத்துதான் வளர்த்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப வந்து இவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு, அந்த ஃபேமிலியை பத்திலாம் கேட்டுக்கிறாரு. இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பார்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க, உன்கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீ வந்து அவங்க கிட்ட போயிடுப்பா, அவங்க உன்னை பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, எனக்கு தான் அம்மா இருக்காங்களே, அவங்கள விட்டுட்டு நான் எப்படி வரது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவர் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணல, அம்மா கிட்ட வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பொறுமையா பேச்சு கொடுக்குறாரு. அம்மா நான் உண்மையிலேயே உங்க பையன் தானா அப்படின்னு கேட்கும் போது அம்மா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. எதனால திடீர்னு இப்படி கேட்கறான்னும் போது அம்மாவுமே உண்மையா சொல்றாங்க, இவர் உண்மையான பையனாலாம் இருக்க மாட்டாரு. அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கும் போது இந்த குழந்தைய ஒரு இடத்துல வச்சு பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த குடும்பத்து மேல கோவத்துல இருக்கவன் என்ன பண்ணிருப்பானா, அங்க இருக்க குழந்தைய கடத்தி ஒரு இடத்துல போட்டுட்டு போயிருப்பான். அப்படி போட்டுட்டு போன குழந்தைய தான் இவங்க எடுத்து வளர்த்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அந்த பெரியவருமே வந்து அந்த ஃபேமிலி கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு, உங்க பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டாரு. அவங்களுமே கையோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க வந்து இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நீ தான் பாத்துக்கணும், அந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு கூப்பிடும் போது இவருமே இத்தனை வருஷம் என்ன வளர்த்தது இவங்க தான், இவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும், இவங்களும் என் கூட தான் வரணும்னும் போது தாராளமா நீ கூட்டு வா, இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தானே, கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல, இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் ரொம்ப வசதியானவங்கள பண்ணலாம்னு நினைக்கும் போது, பேரண்ட்ஸ் எதுனாலும் நீ பண்ணிக்கோ, இது எல்லாம் உன் சொத்து தான்ற மாதிரி சொல்றாங்க. ஆகாஷ்மே வந்து முதல்ல வந்து இந்த வளர்ப்பு அம்மாவை காப்பாற்றணும்ன்ற மாதிரி அதுக்கேற்ற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் எல்லாம் நிர்வாகம் நீ தான் பண்ணணும்,
எங்களுக்கு வயசாயிருச்சு இல்ல, நம்பிக்கையானவங்க யாருமே இல்லாம ஆபீஸ்ல நிறைய குளறுபடி நடக்குது, அதெல்லாம் நீ தான் கரெக்டா ஹேண்டில் பண்ணும் அப்படின்னும் போது நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவருக்கு தான் ஐடி கம்பெனில வேலை பார்த்து நிறைய நாலேஜ் இருக்குல்ல, அந்த விஷயத்தை இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டா மேனேஜ் பண்ற ஒர்க்கை கரெக்டா பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரூகின்ற ஒரு பொண்ணு வந்து நிறைய குற்றச்சாட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கம்பெனில வந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க, இந்த கம்பெனியோட காசை சுரண்டுறாங்க, கிடைக்கிற லாபம் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்க வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வந்து எல்லாருமே அவங்க பொறுப்புல இருக்கிறதுனால அவங்களால அதை வெளியே கொண்டு வரவே முடியல. இவர் புதுசா அங்க வராரு பாத்தீங்களா, இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்ற மாதிரி ரூகின்ற பொண்ணு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இவருமே அந்த ரூகி பொண்ணுக்கு சார்பா நிக்கிறாரு. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை, எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியர் பண்ணோன்ற மாதிரி அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்றாரு. கம்பெனிக்குள்ளேயே நிறைய பெருச்சாலிங்களா இருப்பாங்கல்ல, அவங்களால தான் தொடர்ச்சியா லாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அவங்க எல்லாரையும் தூக்குறதுக்கான வேலையை இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் எல்லாரையும் ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி மேனேஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஒர்க்கர்ஸை ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப கிளீன் பண்றவங்க அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க எல்லாம் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. இவர் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் டெலிவரி பாயா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு பாத்தீங்களா, அப்பதான் வந்து ஒரு சாதாரண வேலை பார்க்கறவங்கள எல்லாருமே அலட்சியமா பாக்குறாங்க. அவங்க அதாவது இப்ப ஒரு சாதாரண வேலை பார்க்கறவங்களே இன்னொன்னு சாதாரண வேலை பார்க்கறவங்களை ரொம்ப அலட்சியமா ட்ரீட் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி எல்லாரையும் சக மனுஷனை தான் பார்க்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இந்த கம்பெனில இவர் நடைமுறைக்கு கொண்டு வராரு. அதனால கம்பெனில இருக்க எல்லாருக்குமே இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது கொஞ்சம் நேர்மையா இருக்கிற எல்லாருக்குமே இவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப எல்லாமே இவரோட கண்ட்ரோலுக்கு வந்துருது பாத்தீங்களா, லாபகரமா இந்த கம்பெனியை நடத்த ஆரம்பிக்கிறாரு. பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பையன் கடஸ்டானேன்ற மாதிரி அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. கல்யாண வயசு ஆயிடுச்சுல, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோப்பா, அது நாங்க பாத்துறோம்ன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்காங்க. சரி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த காலகட்டத்துல தான் லிசா இருக்காங்க பாத்தீங்களா, எதர்ச்சியா இவரை கவனிக்கிறாங்க. இவர் பெரிய ஆளா மாறி இருக்கிறது லிசாக்கு தெரிய வருது. எப்படி இது நடந்ததுன்னு கேட்கும் போது இவருமே இந்த மாதிரிலாம் தற்செயலா நடந்துருச்சு, இந்த மாதிரிதான் நடந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப லிசாவோட மைண்ட்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்ப இவன் நம்மளை விட ரொம்ப வசதியான இடத்துக்கு போயிட்டானே, திரும்பி இவன் கூட சேர்ந்துடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே பேசி பழகிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இன்னைக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுது அப்படின்ற மாதிரிலாம் நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி நம்ம பழகுனா என்னன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நீ பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, என்னோட ஸ்டேட்டஸை நீ எப்படி முடிவு பண்ண, அப்ப என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஜாப் இல்ல, பெருசா சேவிங்ஸ் இல்லன்றதுக்காக என்னை விட்டுட்டு போனல, நான் அப்பயே என்ன சொன்னேன், சீக்கிரமே நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நல்ல லெவலுக்கு வந்துருவேன்னு சொன்னேன், நான் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கலனா கூட நான் நல்ல லெவலுக்கு தான் வந்திருப்பேன், ஆனா நீ என்ன நம்பல பத்தியா, நீ வந்து இதுக்கப்புறம் என் லைஃப்ல வரவே கூடாது, உனக்கு இடமே கிடையாதுன்ற மாதிரி பேசி அனுப்பி வச்சிடுறாரு. அவங்களுமே வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா இங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க விருப்பப்படுற மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேரண்ட்ஸ்மே இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ரூகிய லைட்டா பிடிச்சிருக்கு. அதாவது ஆபீஸ்ல வந்து நிறைய பெருச்சாலிங்க நிறைய ஏமாத்து வேலை எல்லாம் பண்றதா இவர் நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணை இவருக்கு பிடிச்சிருக்கும். ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க விருப்பப்படுற பொண்ணா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவரு அந்த ரூகி பொண்ணை விரும்புறாருன்றதா ஆபீஸ்ல சிலர் புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் காதுல அதை போட்டிருப்பாங்க. உனக்கு ரூகியை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்கறாங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவருக்கு பிடிச்ச பொண்ணையே வந்து பேரண்ட்ஸ் சொல்லும் போது இவருக்குமே சந்தோஷமா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. சோ அந்த பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசி இவர் விருப்பப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ இவருமே சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. சோ நம்ம ஒருத்தரை பார்த்தே வந்து ஒரு சாதாரண வேலை பாக்குறாங்கன்றதுக்காக ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்றது இதுல இருந்து தெளிவா புரியுது. இதோட இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை நான் சந்திக்கிறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.